வயசுக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் அடையாளமே கிடையாது. ஓகே, சரி. அடுத்தது குளிருடைய கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீ 1 லட்சம் வாங்கு, இல்லாட்டி 2 லட்சம் வாங்கு, 15ஆம் தேதிக்குள்ள எல்லாமே ஓடி போயிடும். ஏன்னா அவ்வளோ இஎம்ஐ ஃபர்ஸ்ட் போயிடும். கர்த்தர் என்ன பண்றாரு, நீ சம்பாதிச்சுட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தான் ஓனர். He is the owner of everything, owner of the heavens and owner of the earth. இப்படி இருக்கும்போது அவர் சொல்லபடி கேட்கறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காரே தவிர்த்து நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் கடன் வாங்கிடுவோமா, சம்பளம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான். கிரெடிட் கார்டு லோனு, அந்த லோனு, இந்த லோனு, இந்த லோன் எல்லாம் போயிட்டு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் கடைசியில் வரும்போது 50,000 ரூபாய் கையோட வருவான் வீட்டுக்கு. ஹவுசிங் லோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் இவ்வளோதோட வருவான். என்ன பண்றது இதை வச்சுக்கிட்டு? 15 நாள்ல அதுவும் பிள்ளைங்க வர கேட்கும், அதுக்கு வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, எல்லாம் கேட்கும், கடைசியில் எல்லாமே போயிடும். இது ஒரு பொத்தலான பாக்கெட்டு. போதும் என்ற மனதோடு நீ இரு. ஹலோ, இருக்கீங்களா? இல்லை, எனக்கு அது வேணும். இந்த சின்ன பிள்ளைங்க கத்தும் தெரியுமா? இந்த இதில் போயிட்டோன்னே சர்க்கஸ், இது எக்ஸிபிஷனு, சர்க்கஸ் எல்லாம் போனால் பஞ்சு மிட்டாய் விற்பாங்க. அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கும்போது அது வேணும் எனக்கு, என் பேரத்துங்களாம் கேட்குது இந்த மாதிரி, அது வாங்கி கொடு. நான் வரும்போது ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நோ டாய்ஸ், ஒன்லி புக்ஸ். யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் டாய்ஸ். ஒத்துக்கிச்சுங்க. எஸ், we will not ask toys. ரிமைண்ட் பண்ணணும் கொஞ்சம். I told you not to go to near toys. Don't go near toys. Forget it. Then we need books. Encourage them books. Then they understood. ரெண்டாவது, they know the source. They think the source is me. நான் தான் சோர்ஸ் நினைக்குதுங்க. அதனால என்கிட்ட என்ன சொல்லுது, எனக்கு கிட்டார் வாங்கி கொடுன்னு சொல்லுது. வாங்கி கொடுத்தேன், கிட்டார் வாங்கி கொடுத்தேன். ஏனென்றால் இப்பவே ட்ரைனிங் கொடுத்தா தான் அதுங்களுக்கு வாசிக்கும். எதுக்கு? ஆண்டவருக்கு வாசிக்கும். சர்ச்சில் போய் வாசிக்கணும். பெரிய பியானோ கொஞ்சம் கற்றுக்கிட்டா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ கிட்டார். இங்கே கூட நம்ம ஆளுங்க கூட ஒரு கிட்டார் வாங்கி பாடுறேன்னு சொன்னாங்க, ஆளே காணோம். இப்போ கிட்டாரும் காணோம். கிட்டார் இருக்குது, சும்மா இருக்குது. யாரு? ஹலோ, கிட்டார் போடுறேன்னு சொன்னது யாரு? இங்க கை தூக்கலாம். இப்ப கிட்டாரும் போச்சு. நான் ஒரு கிட்டார் வாங்கி வச்சிட்டேன். சரி, யாராவது வாசிக்க வராங்களான்னு நானே தான் வாசிக்கணும் போல் இருக்கு. என் வயசுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இல்லை, என்ன நீ வாசி அங்கிள்றாங்க. We don't try to use our talent and this thing for God. இருக்குது, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, அதனால தான் நீ கிட்டார் வேணும்னு கேட்ட, வாசிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இல்லாட்டி நீ தம் அடிக்கணும்னு கேட்டியா? யாராவது தம் அடிக்கணும்னு கேட்டாங்களா? இல்லையே, கிட்டார் வாசிக்கணும்னு கேட்டாங்க. தப்பு இல்லை. ஆனா யூட்டிலைஸ் பண்ணல. இத சம்பாதிக்கிறவங்க பொத்தலான பாக்கெட்ல பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இப்ப
இந்த சிம்டம் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வழியை சிந்தித்துப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லணும், நான் கர்த்தர் சொல்லுகிற வழிகள் எல்லாம் நடப்பேன். இது ஒரு பாட்டு வேற பாடுவான். நீர் சொன்ன நீ சொன்னால் போதும் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கிறிஸ்தவங்க தான் பொய் சொல்றாங்க அதிகமானு சொல்லிட்டு. ஆமா, அவர் சொன்னாரு, இந்த பாஸ்டர் சொன்னாரு, தெரியல, ஏதோ கேட்டுச்சு, எனக்கு சத்தம் கேட்டுச்சாங்க. கிறிஸ்தவங்க தான் அதிகமாக பொய் சொல்றாங்க. வந்த உடனே இங்கே மேடையில் என்ன பண்றாங்க? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், எல்லாமே சொல்றது. ஆனா ஒன்றும் செய்யறது இல்லை. நான் 2-3 சாட்சியங்களை நேற்று படித்தேன். ஒரு இந்து சகோதரன், அவங்க சாமியாரா போயிட்டு உண்மை எது என்பது தேடி தேடி கண்டுபிடிச்சி மலையில் போய் உட்காந்து குகையில் உட்காந்துட்டு கண்டுபிடிச்சானா. என்ன கண்டுபிடிச்சானா? செத்து போயிட்டான். 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன்னு செத்து போய் நேராக போய் ஆண்டவர் முன்னால் நின்றுருக்கான். அவங்ககிட்ட கர்த்தர் வெளிப்படுத்துறாரு தான் யாரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாரு ஆண்டவர், நீ இப்போ இருக்கிறியா போறியா அப்படின்னு, திருப்பி போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் இங்கேயே இருந்துடுறேன். இல்லை இல்லை, நீ போ, நீ பார்த்ததுங்களை சொல்லு. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதரன் இயேசுவை பற்றி அறிந்துட்டு கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நம்ம என்ன பண்றோம்? இது கேட்கும் போதெல்லாம் எனக்கு குத்துது. நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு குணமாக்கும், ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுங்க. பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்றது வீடு. ஆண்டவர் வெயிட் பண்ணாம லோன் வேற எடுத்துடுறது, அப்புறம் கஷ்டப்படுறது. அவன் பேங்க்காரன் உங்க பணத்தெல்லாம் ஆட்டை போட்டுருவான். சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க 50 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரீபே பண்ணுவீங்க? 1 crore 20 lakhs. இது தேவைதானே? நீ லோன் போனால அது இல்லை, இல்லாட்டி நீ கோடீஸ்வரன். ஏமாந்தீங்களா? இன்னைக்கு ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லாவே இப்படி தான் இருக்கு. கன்சியூமர் மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்குது. போன வாரம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்களாம், இந்தியாவில் சேவிங்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாருமே கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதனால தட் இஸ் புஷிங் ஜிடிபி. கடன் வாங்கி வாங்கி கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. இதனால இப்ப இது வாங்கி முடிச்சிட்ட பிறகு என்ன தெரியுமா இருக்கும்? நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்கும். டென்ஷன் இருக்கும். இந்த டென்ஷனை நம்மளால சரி பண்ண முடியாது. I am teaching about financial principles of the Christian life. இது என்னது ஃபினான்ஷியல் பிரின்சிபல்? நீ கத்தரை பற்றி சொல்லிக் கொடு. நீ கத்தரை பற்றி 1000 சொல்லிக் கொடுத்தாலும் உன்னாலுக்கு ஏறாது மண்டையில். ஏன்னா உனக்கு கடன் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிற, உன்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. சரி, இப்போ 7வது வசனத்தை பார்த்துங்க. திருப்பியும் சொல்றாரு, உன் வழியை சிந்தித்து பாரு. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு சேவ் பண்ணலாம். என்கிட்ட வேலை செய்தவங்க, என்கிட்ட நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் நான் இந்த அட்வைஸ் தான் கொடுக்குறேன். இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. டேபோ இங்கே இருந்த வரைக்கும் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். சேருங்க. எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டான். சில பாசங்க கேள்விப்பட்டேன், நீங்கள் காணிக்க கொடுக்குறேன்னா பரவாயில்ல, நீங்களே வந்து விழுந்துடுங்க இப்போ பெட்டியில் அப்படின்னு.
சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. உங்களே நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீங்க. எப்பவுமே ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் வில் டேக் யூ அவே ஃப்ரம் காட். யூ won't go to God. எப்பவுமே அது ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு போயிடும். நம்ம வியாதி வந்துச்சுன்னா உண்மையாக சந்தோஷப்படுறது யாரு? டாக்டர்ஸ். எத்தனை பேர் இது உண்மைன்றீங்க? எனக்கு மாறி மாறி ஃபோன் அடிக்கிறாங்க. பல்லுல கொஞ்சம் சொத்தையாயிடுச்சு. எப்படி? பல்ல கொஞ்சம் சொத்தையாயிடுச்சு. நான் 35 வருஷமா டாக்டர்கிட்டே போனதில்லை. டாக்டர்கிட்ட போய் என்ன வலிக்குது பல்லு அப்படின்னு சொல்லி காமிச்சா உடனே மாறி 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 கலக்கு. ஏன் சீக்கிரம் வரீங்களா, சீக்கிரம் வரீங்களா, சீக்கிரம் வரீங்களா? நான் பார்த்தேன், டேய் பிஸ்னஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தந்திரமாக யூஸ் பண்ணுறாங்க. அநியாயமாக இருக்குது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? பேமெண்ட் கொடுங்க, பேமெண்ட் கொடுத்துருங்க, பேமெண்ட் ஃபஸ்ட் கொடுத்துருங்க. கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிறத பொத்தலான பாக்கெட்டில் போடுற. எங்கே போண்டு போய்? யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. அவன் உன்னை வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். இதுதோ கண்டுபிடிக்கிறான். நான் டாக்டரை குறை சொல்லல. ஃபேக்ட், ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் அதோட பிஸ்னஸை தான் நடத்துகிறாங்க, ஒரு செட்டு சாக்ரிஃபைஸோட செய்கிறாங்க. இதில் 10வது வரைக்கும் நம்மளுக்கு போன உடனே சுகம் வந்துடணும்னு ஆசை.